எல்லாருக்கும் வணக்கங்க. சாமி ஊர்வலம்லாம் வந்து போன பிறகு, நம்ம வந்துட்டு இன்னைக்கு நைட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயில்கிட்ட போயிட்டு பார்த்து வரலான்னு போனோங்க. வழியெல்லாம் அழகழகா வண்ண தோரணங்கள். எங்க வீட்டுக்கிட்ட இருந்து கோயில்கிட்ட போற வரலும் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அழகா இருந்துச்சுங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஐயோ! இன்னும் 2 நாள் தானே இந்த வண்ண விளக்குலாம் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் 1 வருஷம் வர நம்ம வெயிட் பண்ணோமே! இத பார்க்க சொல்ல மனசு கலர் கலரா லைட்டு சூப்பரா இருந்துச்சுங்க. அங்கங்க நம்ம சூரியன், சந்திரன், அதுக்கப்புறம் வந்துட்டு சிவபெருமான், நம்ம முருகர், விநாயகர், அப்புறம் வந்து நம்ம பறவைகள், கிளி, மயில் அப்படின்ற மாரி அழகழகா வந்துட்டு அந்த வண்ண விளக்காலயே வந்துட்டு கோயில வந்து அலங்கரிச்சு வச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. நீங்களே பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாரி நம்ம கலர்ஃபுல்லா லைட்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு தனி சந்தோஷம் வருங்க. அந்த மாரி தாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இங்க முக்கியமா வந்து அங்க போட்ட லைட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குளம் இருக்குங்க அங்க. அந்த குளத்துக்கு நடுவுல அந்த பெரிய பேனர்லாம் வச்சு பேனர் கிடையாது. அந்த கீழ கீழ ஏதோ வச்சிருக்காங்க. அத சுத்தி சூப்பரா சீரியல் செட் குடுத்துருக்காங்க. அழகா இருந்துச்சுங்க. அந்த தண்ணியோட அந்த பிரைட்னஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் நாங்க போய் அம்மன தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள போனோம். அத பாருங்களேன் ரொம்ப அழகா இருக்கு. நாங்க போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தோம். இன்னைக்கு நாகாத்தம்மன் மாரி அம்மன அலங்கரிச்சு வச்சிருந்தாங்க சாமுண்டீஸ்வரிய. ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அங்க அன்னதானம் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கங்க. வெஜ் பிரியாணி, குருமா வித்து அதுக்கப்புறம் தயிர் பச்சடி. எங்க மாமா வந்து கேசரிலாம் குடுத்துட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு அட்டெண்டன்ஸ போட்டு அவர் ரொம்ப பிஸியா இருந்தாருங்க. நான் அதுவரையிலும் பார்த்துட்டு மாமாவுக்கு ஒரு அட்டெண்டன்ஸ போட்டுட்டு, நம்ம அன்னதானம் வாங்கிட்டு வந்துட்டேங்க. நாங்க திருவிழா டைம்ல பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து குரூப்பா அந்த கோயில்கிட்ட உட்காந்து எல்லாரும் குரூப்பா சாப்பிடுவோங்க. எங்க வீட்ல இந்த வருஷம் காப்பு கட்டல. இருந்தாலும் எங்க மச்சினர்லாம் காப்பு கட்டுனாங்க. நான் போயிட்டு என்ஜாய் பண்ணி உட்காந்துட்டேன். என் மச்சினர் குழந்தை வந்து அழகா வந்து அந்த வெஜ் பிரியாணிய ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான். அவனையும் பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு, அப்புறம் என்னோட சிஸ்டர் வந்துட்டு அங்க வந்து காலிஃப்ளவர் பக்கோடாலாம் கொண்டு வந்திருந்தா. அவங்களோட ஒரு நைட் டின்னர நானும் ஒரு வேளை முடிச்சுட்டு வந்துட்டேங்க. இந்த மாரி கூட்டமா உட்காந்து சாப்பிடுறது சந்தோஷமா இருக்கும். எங்க ஊர்ல இது ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தேன் பாருங்க நைட்டு.